ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டில் கருப்பு உளுந்து களி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் ஒரு டைம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கை கால் எலும்பு வலி, இடுப்பு வலி இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் உளுந்து, கருப்பு உளுந்து, உடைச்ச உளுந்து தான் எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலர் மாதிரி செவந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க. இது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால அடுப்பை சிம்லையும் ஃபுல் ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்தோம், அதனால 1/2 கப் அளவுக்கு நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இது நல்லா பொரியணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ இந்த உளுந்தையும் இந்த அரிசியையும் நம்ம நல்லா ஆற விடணும். கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் இருக்கிற மாதிரி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ 1 கப் நீங்கள் உளுந்து எடுத்துருந்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறதுனால 6 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நம்ம ஒரு 4 நாள் வரைக்கும் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். நம்ம நல்லெண்ணெயில தான் செய்ய போகிறோம், அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எப்பயுமே நிறையா தான் செய்வேன் செய்யும் போதே. இப்போ நம்ம ஆற வச்ச அரிசி உளுந்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நான் வடிகட்டி சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணலை, தண்ணி சேர்த்துட்டு. இப்போ நம்ம இதில் 2 கப் அளவுக்கு எனக்கு இந்த மாவு கிடச்சிது. இந்த தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விடுங்க. நம்ம அடுப்பு இன்னும் ஆன் பண்ணலை, ஆன் பண்ணாமல் தான் நம்ம கலந்துட்டு இருக்கோம். இந்த கட்டியெல்லாம் இருந்தால் கையில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது நல்லா கரைஞ்சி வந்துடும். நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டு நம்ம இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறணும். இது கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிற டைமில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே கைவிடாமல் கிளறிக்கிட்டே வாங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி வரணும், அந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ நல்லாவே திக்காயிருச்சு. இப்போ நான் கருப்பட்டி, இது கருப்பட்டி பவுடரு பண்ணது. அதில் நான் 1/2 கப் அளவுக்கு நான் கருப்பட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் 1க்கு 1 கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்கிறதுனால நான் 1/2 கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். 2 கப் உளுந்துக்கு 1/2 கப் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா 2 கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா அடியிலேருந்து நல்லா கிளறி கொடுங்க. அடியில் எதுவும் தங்காத மாதிரி நல்லா அடிக்கலமான பாத்திரத்தில் செய்யுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய், இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். இதை நம்ம 3 டைமாக பிரித்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த எண்ணெயெல்லாம் இந்த களி நல்லா அப்சர்வ் பண்ணும். இப்போ பாருங்க, கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஊற்றின எண்ணெய் காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்போ எண்ணெயே இல்லாத மாதிரி தான் இருக்குது. நம்ம இன்னொரு டைம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம 3 டைம் எண்ணெய் பிரித்து பிரித்து சேர்த்துக்கணும். இப்போ இந்த எண்ணெயும் நல்லா களி அப்சர்வ் பண்ணிடும். இப்போ லாஸ்ட்டாக இருக்க எண்ணெயையும் நம்ம சேர்த்துட வேண்டியது தான். இந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கையை ஈரம் பண்ணிட்டு இதை தொட்டு பாருங்க. தொட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தொட்டு பார்க்கலாம். கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் அப்படியே ஆறவும் நம்ம எடுத்து நல்லா சுட சுட சர்வ் பண்ணலாம். இப்போ ஆறி நல்லா வந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸ்பூனில் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.